வணக்கம் மீசை அண்ணாச்சி நேயர்களே. இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய வாரிசுகளை, தன்னுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் பாடுபடுவார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை காக்க தன் இன்னுயிர் இருந்ததாக கூட நாம் பல்வேறு கதைகள் படித்திருக்கின்றோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ராமாயணத்திலே ராமனையும் சீதையும் கூறுவார்கள். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சீதைக்கு ராமன் வாக்குறுதி கொடுத்திருப்பார். அதுபோல் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்களா, இல்லை வேறு விலங்குகள், பறவைகள் இப்படி வாழ்கின்றனவா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஏகபத்தினி வருவதாக என்று பார்க்கின்ற பொழுது, நான் இப்பொழுது கூறிய இரண்டு தகவலுமே தன் இனத்தை காப்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த நிலை ஆட்காட்டுக்குருவி என்று கூறுவார்கள். அதிலே ஒரு வகை உள்ளான், நீண்ட கால்களுடைய உள்ளான் குருவி என்று ஒன்று உள்ளது. அது ஒரு இடத்தை உட்கார்ந்தா அப்படி அழுத்தி பார்ப்பது போல அப்படி ஒரு ஜர்க்கு இருக்கும். அது மாதிரி ஒரு பறவை அது. அவைகள் கூடு கட்டி முட்டையிடாது, தரைகளிலே இருக்கின்ற பள்ளங்களிலே முட்டையிடும். அந்த முட்டை தரையோடைய நிறத்திற்கு ஏற்றவாறு இருக்கும். பல்வேறு அபாயங்கள் உள்ளன அந்த முட்டைகள் காப்பாற்றப்பட்டு குஞ்சு பொரிப்பதற்கு. ஆமாம் நேயர்களே, அதாவது யாராவது மிதித்து விடலாம், எந்த பாதுகாப்பும் இல்லை. யாராவது மிதித்து விடலாம், ஏதாவது உயிரினம், பாம்பு, நரி போன்ற ஏதோ உயிரினம் என்று தின்று விடலாம். இப்பேற்பட்ட பல்வேறு இடர்பாடுகள் உள்ளன. ஒரு விலங்குகள் ஓடுகின்ற பொழுது கால்பட்டு உடைந்து விடலாம். ஆனாலும் கூட அந்த உள்ளான் குருவிகள் இணை சேர்ந்து முட்டையிடும் சாதாரண தரையில் உள்ள குழியில். அந்த முட்டையின் நிறமும் தரையின் நிறமும் ஒன்றாக இருப்பதால் கூடுமானவரை மற்ற விலங்குகளின் கண்களில் அது படுவதில்லை. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு விலங்கு அந்த முட்டையை சாப்பிட வருகிறது என்றால் இந்த உள்ளான் குருவிகள் என்ன செய்யுமாம், தான் அடிபட்டது போலவோ, நோயாளி போலவோ, இல்லை ஏதோ ஒரு இடர் நமக்கு நோய்வாய்ப்பட்டது போலவோ தன்னை நடித்து கொள்ளும். அப்பொழுது அந்த விலங்குகள் இந்த குருவி அடிபட்டிருக்கிறது, இதை சாப்பிடலாம் என்று அங்கு தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி அங்கு ஓடும். அப்பொழுது இந்த முட்டைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உள்ளான் குருவிகள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு இணை சேர்ந்து விட்டால் அவை கடைசி வரை ஒரே இணையாகத்தான் இருக்கும். மற்ற பறவைகளோடு தொடர்பு கொள்ளாது. ஆண் வேறு பெண் குருவியிடமோ, பெண் குருவி வேறு ஆண் குருவியிடமோ இணை சேர்வதில்லை. இது ஆராய்ச்சியாளரை வியக்க வைக்கின்ற ஒரு சம்பவம். ஆம் நேயர்களே, அது மட்டுமல்ல, அந்த முட்டையை அடைகாப்பது ஆண் குருவியும் பெண் குருவியும் மாறி மாறி அடைகாக்குமாம். ஆண் குருவி அடைகாக்கின்றது, பெண் குருவி அதை வட்டமிட்டு பார்த்து கொள்ளும். பெண் குருவி அடைகாக்கின்ற போது ஆண் குருவி வட்டமிட்டு பார்த்து கொள்ளும். இதுபோன்று தன்னுடைய சந்ததியை வளர்ப்பதிலும் ஏகபத்தி விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த இணை மாறாமல் ஒரே இணையாக வாழ்வதிலும் ஆக்காட்டுக்குருவி ஆராய்ச்சியாளர்களையும் ஆட்சியரும் கொள்ள செய்கிறதாம். நேயர்களே, என்ன நேயர்களே, இது போன்ற பறவைகளும் பல்வேறு பறவைகள் இருக்கின்றன. நாம் இன்று ஆட்காட்டுக்குருவி பற்றி தெரிந்து கொள்ளும். நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேசான சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரையை 2 முறை தட்டி உங்கள் இருப்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.